ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ஜென்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பேரல் சர்க்யூட் இருக்கு, ஓகேவா? இது வந்து சீரீஸ் அண்ட் பேரல் கனெக்டர் சோர்சஸ் எக்ஸாம்பிள் மெத்தடில் இந்த சம்மு பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து சர்க்யூட். இதில் 3 சோர்சஸ் இருக்கு. பேரண்ட் சோர்சஸ், இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்லாம் ரவுண்ட் ப்ராக்கெட்ல ரவுண்ட் ஷேப் உள்ள கொடுத்துருப்பாங்க, ஆரோ சிம்பிள், ஓகேவா? ஓ மேபி அந்த ஆரோ வந்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம். இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். தென் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் போலாரிட்டிங்க மைனஸ் அண்ட் பாசிட்டிவ் நோட் பண்ணி அதை வியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வி பாயிண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஐ நீட் டு ட்ரா த ஈக்குவலன்ட் சர்க்யூட், ஈக்குவலன்ட் கரண்ட் சோர்ஸ் சர்க்யூட் வந்து ட்ரா பண்ணணும். இது வந்து சர்க்யூட் ஏ. இது வந்து ஒரு ஒரு சர்க்யூட் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல ஃபுல்லா ட்ராப் பண்ணிருக்கு வந்து ஏ சர்க்யூட். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, பி சர்க்யூட் வந்து ட்ராப் பண்ண போறேன். பிஃபோர் நான் இன்னும் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட் டேர்ம்லாம் வந்து நான் வந்து சிங்கிள் சோர்ஸாக பண்ணணும். இந்த 3 சோர்ஸ் இருக்குல்ல, அதை நான் வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸாக மாற்றணும். அது எப்படின்னு மாற்ற போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைரக்ஷனை பொறுத்து நான் வந்து அதை ஃபைண்ட் பண்ண போகிறேன். இது வந்து 2.5 ஆம்ஸ் வந்து இது வந்து இட் ட்ராவர்சிங் டுவார்ட்ஸ் அ பாசிட்டிவ் டெர்மினல். இந்த தென் இந்த 2.5 இந்த 3 ஆம்ஸ் இதெல்லாம் இட் இஸ் ட்ராவர்சிங் டுவார்ட்ஸ் அ நெகட்டிவ் டெர்மினல். நம்ம அப்படி பார்த்தோம்னா இது ரெண்டு நெகட்டிவ் ஆகும், இது ஒன்று பாசிட்டிவ் ஆகும். ஸோ அப்போ எழுதும்போது என்ன ஆகும்? 2.5 மைனஸ் 2.5 மைனஸ் 3 ஈக்குவலன் டு 3 அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இட் பிகம் 3ன்னு வரும். ஸோ நான் இப்போ அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் நான் இப்போ ட்ரா பண்ணிடுறேன். எனக்கு இதான் கிடைக்குது, மைனஸ் 3 ஆம்ஸ் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம் 5 ஓம், ஓகேவா? இது வந்து பி சர்க்யூட்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, வி ஈக்குவலன் டு ஐஆர் ஃபார்முலா இருக்குல்ல, ஐஆர். ஸோ அந்த ஃபார்முலா ஐ எப்படி எப்படி எழுதலாம்? வி டிவைட் பை ஆர்னு எழுதலாம், ஓகேவா? ஸோ அப்படி எழுதும்போது நான் வி டிவைட் பை ஆர் சீரிஸ் சர்க்யூட்ல வந்து வோல்டேஜ் எல்லாம் சேமாக இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வோல்டேஜ் V1 V2லாம் மென்ஷன் பண்ணி தேவை, அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரண்ட் ஈக்குவேஷன் மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணி எழுத போகிறேன். -3 ப்ளஸ் V divided by 5 plus V divided by 5 ஈக்குவலன் டு 0ன்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதும்போது, ஓகேவா? ஐ வேல்யூ ஐயா எழுதும்போது, ஓகே, ஐ ஃபார்ம்ல எழுதும்போது, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, -3 இங்கே வந்து பேஸ் காமனாக இருக்குது, அதனால் வந்து மேலே இருக்கிற 2v ஆட் பண்ணி பேஸை காமனாக வச்சுக்கலாம். அதான் வந்து யூஷுவல் மெத்தட். 2v டிவைட் பை 5 ஈக்குவலன் டு 0. 2v டிவைட் பை 5 ஈக்குவலன் டு 3. இந்த -3 அந்த பக்கம் போனால் பாசிட்டிவ் 3 ஆகும். 2v டிவைட் பை 3 இன்ட்டு 5. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? V equivalent to 15 divided by 2, it's equivalent to 7.5 volt V.
சிம்பிளாக அந்த சர்க்யூட்டை வந்து ட்ரா பண்ணிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சோர்ஸை சிங்கிள் சோர்ஸாக மாற்றுறோம், அதை ட்ரா பண்ணுறோம் அந்த சர்க்யூட்டை. அது வந்து இதை வந்து இங்கே கரண்ட் ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு -3 ஆம்ஸ் கிடைக்குது அந்த சோர்ஸை சிங்கிள் சோர்ஸாக மாற்றும் போது. பேஸ்ட் அப்பான் த ட்ராவல்ஸிங், எப்படி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ட்ராவல்ஸ் பண்ணுறேன்னா, இல்லை நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ட்ராவல்ஸ் பண்ணுறேன்னா, அது எப்படி வேணாலும் ட்ராவல்ஸ் பண்ணலாம். அது பண்ணும்போது எனக்கு -3 ஆம்ஸ் கிடைக்குது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ட்ராவல்ஸ் பண்ணும்போது. தென் அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணிவிட்டு அந்த எல்லா பிரான்ச்சஸுக்கும் நான் வந்து ஐ ஃபார்மில் எழுதுகிறேன். எல்லா பிரான்ச்சஸ் ஐ ஃபார்மில் எழுதும் போது எனக்கு என்ன கிடைக்குது, -3 + V/5 V/5 = 0 கிடைக்குது. அண்ட் பேஸ் காமனாக இருக்கிறதால நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மேலே இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணி பேஸை காமனாக வச்சுக்கிறேன். அங்கே -3 ரைட் சைடில் போகும்போது +3 ஆகும். தென் இந்த ப்ரொசீஜர் சால்வ் பண்ணும்போது எனக்கு 7.5 வோல்டேஜ் எனக்கு கிடைக்குது. ஓகேவா, தட்ஸ் இட். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சர்க்யூட். ஸோ நான் எக்ஸாம்பிள் சம் ரைட் சைடில் ஒன்று கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதே சேம் மெத்தட் தான். 3 கரண்ட் சோர்ஸ் இருக்குது, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். இப்போது அதை தவிர்த்து வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.